இலங்கையில் இன்று அதிமுக்கியமான சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கிறது. இலங்கையின் குற்றப்புலனாய்வு பிரிவினால் வெளிநாடு ஒன்றில் வைத்து இந்த சம்பவம் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. ஆம், ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களோடு தொடர்பட்ட 5 இலங்கையின் குற்றப்புலனாய்வு பிரிவினால் இந்தோனேசியாவில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த செய்தி இன்று இலங்கையை பொறுத்தமட்டில் பெரும் பரபரப்பான செய்தியாகவே பார்க்கப்படுகின்றது. கடந்த வாரம் ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது, பின்னர் அவருக்கான விளக்கமறியல் தொடர்பான செய்திகளோடு அது தொடர்பான பரபரப்புகளோடு நகர்ந்து கொண்டிருக்கிற இந்த நிலையில் இந்த வாரம் இந்த அதிரடி கைது நிகழ்வு நடந்திருக்கிறது. இது சாதாரண ஒரு கைது நிகழ்வாகவே பார்க்க முடியாது. பார்க்க போனால் சிங்கம் 2 படத்தின் பாணியில் இந்த கைது நடைபெற்றிருக்கிறது. இலங்கையின் குற்றப்புலனாய்வு பிரிவினரும் போலீசாரும் இணைந்து கடந்த 7 நாட்களாக, இன்று 28ஆம் தேதி இந்த செய்தி அவர்கள் தெரிவிப்பதற்கு கடந்த 7 நாட்களாக இந்தோனேசியாவில் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். அது வெறுமனே இவர்கள் ஸ்ரீலங்காவின் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மட்டும் சென்று அங்கு கைது இடம்பெறவில்லை. இந்தோனேசியா போலீசாரோடும் இந்திய உளவுத்துறையுடனும் இணைந்து இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றிருக்கிறது என்று கூறப்படுகிறது. இந்த அவர்களின் கைது நடவடிக்கையில் ஒரு பெண்ணும் 3 வயது குழந்தையும் அடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த அறிவித்தலை இலங்கை போலீஸ் மா அதிபர் இன்று உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றார். கடந்த காலங்களாக இலங்கையில் நடைபெற்ற குற்ற செயல்கள், துப்பாக்கி சூடுகள் சம்பவங்களோடு அதிமுக்கியமாக தொடர்பட்டவர்கள், அந்த குற்ற செயல்களோடு தொடர்பட்ட என்று கூறப்பட்டவர்களே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மையில் உங்களுக்கு தெரியும், அண்மையில் நீதிமன்ற வளாகத்துக்குள் வைத்து நடைபெற்ற ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவத்தோடு தொடர்பட்டவர்களும் இதில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கைது நடவடிக்கையின் பின்னர் இவர்கள் தற்போது இந்தோனேசியா போலீஸில் அங்கு போலீஸ் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை மிக விரைவாக இலங்கைக்கு கொண்டு வரப்பட நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. இந்த நடவடிக்கைகளின் பின்னர் அவர்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட பின்னர் இவர்களுக்கான ஒரு தனியான ஒரு நீதிமன்றம் அமைத்து அவர்களின் வழக்குகளை விரைவாக செய்து முடிக்கின்ற ஒரு நிலைமையை கையாளப் போவதாக மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இன்றைய நாளில். காரணம், பலமான நீதிமன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டால் அவர்களுக்கான காலங்கள் இழுத்தடிப்பு செல்லப்படும், பிணை, இவ்வாறான காலங்கள் நீண்டு கொண்டு செல்வதால் அவர்கள் மீதான வழக்குகளோ திசை திரும்புவதற்கான காரணங்கள் இருக்கும் என்ற காரணத்தால் இவர்களுக்கான தனி சிறப்பான ஒரு நீதிமன்றம் அமைத்து, நீதிமன்ற குழுவை அமைத்து அதில் விசாரணை செய்யப்படும் என அவர் இன்று தெரிவித்திருக்கிறார். எது எவ்வாறாக இருப்பினும் இந்த சம்பவம் இலங்கையை பொறுத்த மட்டில் ஒரு இலங்கை அரசாங்கத்தை பொறுத்த மட்டில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்படுகின்றது. காரணம், அனுர அரசு ஆட்சிக்கு வரும் முன்னர் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் இது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவர்கள் சொன்னார்கள், பாதாள உலக கோஷ்டிகள் சம்பந்தமான தொடர்பட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் இல்லாத ஒழிப்போம் என அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார்கள். புதிய அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொண்டு வருகிறது என்றே பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு போக்கே இப்பொழுது இருக்கிறது. காரணம், கடந்த வாரம் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டது, அவர் மீதான விசாரணைகளுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. இவ்வாறான நடவடிக்கைகளை அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையை கொண்டு வரும் ஒரு செயல்பாடாகவே பார்க்க முடிகின்றது. இந்த குற்றவாளிகளோடு கடந்த காலங்களில், கடந்த அரசாங்கம், அதற்கு முந்தைய அரசாங்க காலங்களில் அரசியல் தலைவர்களின் தலையீடுகள் இருந்தது. இதனால் போலீசாரோ அல்லது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரோ சுதந்திரமாக சுயாதீனமாக செயற்பட முடியாத ஒரு நிலை இருந்தது. ஆனால் தற்போது அவ்வாறான நிலை, அரசியல் தலையீடுகள் அற்ற ஒரு நிலையில் சுதந்திரமாக போலீசார் தமது நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருந்ததாக, இதனாலேயே இந்த கைது நடவடிக்கை இலகுவாக அமைந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேவேளை
இதே போன்று ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களோடு தொடர்புபட்ட தலைவர்கள், அதாவது இவ்வாறான குற்ற செயல்களை வெளிநாடுகளிலிருந்து, மேலத்தைய நாடுகளிலிருந்து, பிரான்ஸ், இத்தாலி போன்ற நாடுகளிலிருந்து இயக்குகின்ற தலைவர்கள், குற்ற செயல்களை ஈடுபடுத்துகின்ற நபர்களும் கைது செய்கின்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இதேவேளை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இன்னும் சில நாட்களில் முக்கியமான ஒரு நிகழ்வும் நடைபெற உள்ளது. அதாவது பயங்கரவாத தடை சட்டம் நிறுத்தப்பட உள்ளது. அதாவது இலங்கையில் கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலாக அமலில் இருந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படப்படுகின்றது. இதை நீக்கிறதுக்கு, இந்த பயங்கரவாதத்தை தடுப்பதற்கான புதிய விதிமுறைகள் அல்லது புதிய சட்ட ஒழுங்குகளை சரி செய்து அதற்கான நடவடிக்கைகள் தற்போது ஓரளவில் நிறைவு பெறுகின்ற நிலையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக ஒழிக்கப்படுகின்றது என்ற செய்தியும் வர இருக்கின்றது. இது இலங்கையில் வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் ஒரு நற்செய்தியாகவே பார்க்க வேண்டும். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் எத்தனையோ பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்று வரை அவர்களுக்கான தீர்வு இல்லை. அவர்கள் இன்று என்ன ஆனார்கள், இப்போது அதில் எவ்வளவு பேர் உயிரோடு இருக்கிறார்கள் இல்லை என்ற எந்த ஒரு நிலையும் இல்லாத ஒரு கொடூரமான அதிபயங்கரமான கொடூரமான ஒரு சட்டம் மூலமாக இருந்த இந்த சட்டம் அரசாங்கம் வாக்களித்ததன்படி எதிர்வரும் செப்டம்பர் மாதம் அது நீக்கப்படுகிறது.